எஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ 400K ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போகிறோம்னு சொல்லிட்டு, அதாவது கில்டு அதாவது எல்லாருக்கிட்டையும் வீடியோ வாங்கி போகிறோன்னு சொல்லியிருந்தேன். என்னை பற்றி பெருமையாக பேசி போடுவான்னு சொல்லி பார்த்துருந்தேன். ஸோ எவனுமே வீடியோ அனுப்பல. ஒரு 3 பேர் தான் அனுப்புனாங்க. 150 பேர் இருக்கானு 3 பேர் தான் வீடியோவே அனுப்புனானுங்க. ஸோ பரவாயில்ல, அதுக்கு விட்டுட்டு நம்ம வேறு கண்டென்ட் என்னடா போடலான்னு பார்த்தா எல்லாம் கில்டு ஃபேஸ் ரிவீல் கேட்டிருந்தீங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வச்சு செய்ய போகிறோம். ஏன்னா எத்தனை நாள் நம்ம லைவில் வச்சு செய்கிறானுங்க, அது பாட்டு நூபுன்னு. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம அவனில் வச்சு செய்ய போகிறோம். ஸோ அவங்களோட ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கரெக்டாக காத்திடுவேன். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் போட்டே ஒரு வாரம் ஆக போகுது. ஒரு 3 நாள் ஆச்சு. குரூப்பில் போட்டேன், எல்லாம் ஃபோட்டோ அனுப்புங்கடா, ஐடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கடா, கில்டு ஃபேஸ் ரிவீல் பண்ணோன்னே. ஸோ சின்ன பசங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன், வீடியோ வரோன்னா உங்கள் வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு சொல்லுங்கடான்னு. ராஜா வீட்டில் வாங்கலை, அவன் பர்மிஷன் வாங்கலை. ஸோ அவனோட ஃபேஸ் ரிவீல் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ ஒரு 5-6 பேர்த்தோடு இருக்காது. ஏன்னா அவனெல்லாம் மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணல. சரி கிடக்குது அந்த நாய்கள்லாம், நம்ம வீடியோ ரெடி பண்ணணும்னு சொல்லி இப்போ சனிக்கிழமைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். 11:22க்கு நைட்டு வந்து ஷெட்யூல் போடணும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதில் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா தரமாக வச்சு செஞ்சுருப்போம். ஸோ ஃபூக்கோ மெயினான நாள் நம்ம ஃபூக்கோ தான். ஸோ கடைசியில் பாருங்கள், ஃபூக்கோ தான் தரமாக வச்சு செஞ்சுருப்பேன். அவன் எமோஷ்னலாக ஒரு வீடியோ அனுப்பியிருந்தான். அந்த வீடியோவை எவ்வளோ அவனை வச்சு செய்ய முடியுமோ அவனை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வச்சு செய்ன்னு செஞ்சுருக்கிறான். டிஸ்காலில் எடிட் பண்ணும்போது பயங்கரமான சிரிப்பு, எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு சிரிப்பாக இருக்கும். அந்த ஒரு எடிட்டிங் பயங்கரமாக இருக்கும். ஸோ அப்புறம் நம்மளை பற்றி வில்லனெல்லாம் வீடியோலாம் இடையில பேசியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ வரும். ஸோ நேராக இப்போ கில்டு ஃபேஸ் ரிவீலுக்குள்ளே போயிடுவோம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபன்னுக்காக தான் பேசுவேன், யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா? எல்லாமே ஃபன்னுக்காக தான் இருக்கும். ஆனால் வன்வன் தான் ஒத்துக்கிறேன். வன்வன் தான். சுட்டிகளாக இருக்குது. சுட்டிகளாக வந்து சிம்பிளாக முடிச்சிடுவேன். சுட்டிகளாக சிம்பிளாக அது வந்து நான் சொல்கிறேன் சுட்டியை பற்றி சொல்லணுங்கிறது ஏதாச்சும் இருக்கா? நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி வாங்க நேரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். அலப்பற உண்மையாலுமே ஸ்டார்டிங் பிராண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கில்டில் யாரெல்லாம் மூத்தங்க, அதாவது வயசில் பெரியவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்கள வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு 3-4 பேர் இருக்காங்க, அதாவது எங்களோட சீனியர்ஸ் வந்து 4 பேர் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லனண்ணா. ஸோ வில்லனண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேரக்டர், பயங்கரமான ஒரு கேரக்டர். ஓகேவா? ஸோ நம்மளை வந்து உண்மையாலுமே ஒரு அண்ணன் மாதிரி நடந்துக்குவார். ஸோ அவரோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதுதான். ஸோ இவரை நான் ஓட்ட விரும்பல, அவர் ஒன்று சொல்லியிருப்பார், அதை கேளுங்க. நான் வில்லன் பேசுகிறேன். நீ வந்து நமக்கு கூட பிறக்காத தம்பி மாதிரி. நீ செம்ம ஒரு க்யூட் பர்சன். அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் எதாக இருந்தாலும் சரி, கோவமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஈக்குவலாக ஒரு செலிப்ரேட் பண்ணக்கூடிய பர்சன். அது இல்லாமல் கில்ல வந்து எல்லாருமே ஈக்குவலாக பார்க்கக்கூடிய பர்சன். ஃபேமிலியாக என்கேஜ் ஃபேமிலியாக நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு பர்சன் நீ. அது இல்லாமல் கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி எல்லாருமே அவங்களோட ஸ்கில் டேலண்ட்டை வந்து நீ லைவில் காட்டணும், அவங்கள வந்து வெளியே பெருசாக்கணும், அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பர்சன். நம்ம கில்லில் வந்துட்டு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ், எவ்வளோ தடங்கல்ஸ் தாண்டி தான் வந்து நீ இந்த 300K தாண்டி 400K ரீச் ஆக போகிற. இதுக்கு மேலேயும் நீ வந்துட்டு 500K 10 lakh, அதாவது இவ்வளோ 1000 எல்லாமே, அதாவது 1 million தாண்டி நீ வளர்ந்துடணுன்ட்டு என்னோட கங்க்ராச்சுலேஷன். அதுவும் இல்லாமல் நீ வந்து ஒரு நல்ல ஒரு கில் லீடரும் கூட. என்ன இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில. பட்டு வாழ்த்துக்கள் ஹரி. என்னால் முடிஞ்ச சப்போர்ட் எப்போவுமே உனக்கு இருக்கும். என்னால் கண்டிப்பாக இந்த கில்ல இருக்கிற வரைக்கும் நான் வந்துட்டு என்னோட ஃபுல் இதுதான் டேலண்ட்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் கில்ல உள்ள எல்லாருமே டாமாக இருந்தாலும் சரி, ஹிட்லாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்னதாக இருந்தாலும், நீ ஒரு திட்டம்னாலும் சரி, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, நீ ஒரு பிரதராகவோ ஒரு அந்த ரேஞ்சில் தான் நீ பார்த்துருக்கீங்க. தவிர்த்து இது வரைக்கும் நீ வந்து அதர் பர்சனாக இது வரைக்கும் யார்ட்டையுமே பேசினே கிடையாது. எல்லாரையுமே நல்லா மதித்து பேசுகிறக்கூடிய ஒரு மனுஷனி. ஸோ நான் சொன்னேன்ல, நம்ம அண்ணா பார்த்தீங்கன்னா சூப்பரு. ஸோ நம்மளுக்காக ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாரு. ஸோ ரொம்ப தேங்க்யூ இல்லைண்ணா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன எல்லாத்தோட ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம கில்டில் மூத்தவர்னா நம்ம அண்ணன் யார், நம்ம தோரண்ணன். ஸோ தோரண்ணன் பார்த்தீங்கன்னா சூப்பர் கேரக்டரு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ஒரு அண்ணன். சூப்பராக பேசுவார், ஜாலியாக பேசுவார், எதையுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா தோரண்ணன். பின்னாடி பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி இருக்குது, நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அது அடுத்து பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா
வேறு யாருமே இல்லை, நம்ம சிவாவரை தான் தண்டக்கருமாதிரம் நம்மளை என்னென்னவெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா பிரச்சனையும் இழுத்து விடுவார் கில்டில். ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இவர். ஸோ நைட்டான தலைவன் வந்து தலையெல்லாம் மாறிடுவார், நல்லா பேசுவார், காலையில் அம்பி மாதிரி நைட் அப்படியே மாறிடுவார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மணி ப்ரோ. ஸோ மணி ப்ரோவும் ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்டான பர்சன். ஏன்னா இவர் மூத்தவர் எனக்கு தெரியாது, முதல்ல நம்ம லைவில் முடிஞ்சு திட்டிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு வயசில் மூத்தவர்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதிகமாக கேம் விளையாடுறதில்ல, ஏன்னா ஒர்க்குக்கு போகிறாரு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மணி ப்ரோ, அவருமே ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குட்டி பசங்களுக்குள்ளே போயிடுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுஃபானு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா என்கேஜி ஸ்போர்ட்ஸ்னு நம்ம கில்டு சேனல் பார்த்தீங்கன்னா இவன் தான் நடத்திட்டு இருக்கான். ஸோ அந்த சேனலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா, அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டுஃபானு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா யாருன்னா டெவில். ஸோ இவனையெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, ஏன்னா இவனெல்லாம் சுத்தமாகவே குட்டி குஞ்சான். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அசல் குட்டி குஞ்சான், சரியா, ரொம்ப ரொம்ப சின்ன பையன். அவங்க கூட அதிகமாக நான் விளையாண்டதில்ல. ஸோ இருந்தாலும் நம்ம கில்டில் இருக்கான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம என்கேஜி டெவில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லியோ ஐஃபோன் பாட்டு, சரியா, ஐஃபோன் லேக் அடிக்குதுன்னு சொல்லி நான் இவங்கிட்ட தான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா ஐஃபோன் வச்சு விளையாடுறான். ஐயோ லேகுன்னு நீங்கள் லைவில் பார்த்தாலே தெரியும், புலம்பிகிட்டே இருப்பான், ஐயோ ஐஃபோன் லேக் அடிக்குதுன்னு. ஸோ ஐஃபோன் பாட்டுனா அது இவனு ஒன்று. ஸோ ஜேகே ஒயிட்டு. ஸோ இந்த பையன் பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஒரு கில்டுலேருந்து நம்ம கில்டுக்கு வந்திருக்கான், ஜேகே கில்டுலேருந்து நம்ம கில்டுக்கு வந்திருக்கான். ஸோ நல்ல ஒரு பையன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, இவனுமே ஒரு க்யூட்டு தான். ஸோ என்பிடி உல்ஃபு, நம்ம என்னென்னவெல்லாம் பண்ண வேணான்னு சொல்கிறோமோ அதெல்லாம் பண்ணுவான். ஸோ ஆளுக்கும் அவன் வாய்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை, குட்டி குஞ்சான், பார்த்தாலே தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார், M10. இவனை பற்றி சொல்லவே வேண்டாம், நீங்களே பாருங்களேன், நான் எதுவுமே சொல்லலை, நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவன் எப்பேற்பட்ட ஒரு ஆள்னு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம M10. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வசி ப்ரோ. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம கில்டில் ஆர்மி கில்டில் இவரெல்லாம் பார்த்துக்கிறாரு, அதாவது இவரு நூபு ப்ரோவும். ஸோ வசி ப்ரோ நான் நேற்று 2-3 நாளாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நல்லா பேசுகிறாரு, ஜாலியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீபோ, இவங்களோட நேற்று விளையாண்டேன், நான் நம்ம டிசிலேயே தான் உட்காந்துருப்பான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கீபோ அசல் புள்ளிங்க மாதிரியே இருக்கிறான், வேறு யாரும் இல்லை, இவனு ஃபூக்கோட ஊர் தான், அப்புறம் அப்படி தான் இருப்பான், புள்ளிங்க மாதிரி தான் இருக்கான். ஸோ நிர்மல் அசல் கட்சிக்கார மாதிரியே இருப்பான், பாருங்களேன், நல்ல ஒரு கட்சிக்காரனாட்டே இருக்கான். சொன்னா அங்கே பாருங்கள், கட்சிக்காரனாட்டவே இருக்கான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நிர்மல், நல்ல ஒரு அக்யூரசி பிளேயர், உண்மையாலுமே நல்ல ஒரு அக்யூரசி பிளேயரு. ஸோ அஜய். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ல, இவன் பேசவே மாட்டான், ஆனால் பேசுனானா நம்மளை பேச விட மாட்டான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஆள் இவன். ஸோ இவனுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆளாக பார்த்தீங்கன்னா இருக்கிறான், நகையெல்லாம் போட்டுட்டு மினுக்கிறான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பசங்க, ஓகேவா, நம்ம தம்பி உண்மையாலுமே ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா தினேஷ், ஓகேவா. ஸோ இவனு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன பையன், எங்கள் கேங்லேயே சின்ன பையன் இவன் தான். ஸோ அப்புறம் என்கேஜி ஜோ, அது பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஜோதிஷு. ஸோ எப்போ போனாலும் நம்மகிட்ட அண்ணான்னு பேசுகிறல இவனு ஒருத்தன் சூப்பராக பேசுவான், எப்போவுமே நமக்கு சப்போர்ட் பண்ணுவானுங்க. ஸோ இவனு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யா. ஸோ இவனுமே பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி தான், நமக்கு எல்லாருமே நம்ம தம்பி தான். ஸோ இவனு பார்த்தீங்கன்னா மெயினான ஒரு ஆள். ஸோ ஓகேவா, இவன் தான் பார்த்தீங்கன்னா அது சூர்யா. ஸோ அதுக்கப்புறம் யார் வர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டில்லி வேறு யாரும் இல்லை, நம்ம சுதர்சன் தான், சுக்குடு, அவன் பேர் பார்த்தீங்கன்னா பட்ட பேர் அப்படியே வச்சு கூப்பிடுவோம், இவன் தான் அது, ஓகேவா. ஸோ எங்கள் ஊரில் நாங்கள் இந்த மாதிரி தான் கூப்பிடுவோம். ஸோ அவனை பார்த்தோம்ல சூர்யா, அவன் பேர் பார்த்தீங்கன்னா சக்கரை. ஸோ இவன் பேர் பார்த்தீங்கன்னா டைகரு. இவன் யாருன்னா நம்ம இவன் அரவிந்த். ஸோ இவனை வந்து பில்டப் பண்ணி பேசுனா பொக்கை பில்டப் பண்ணி பயங்கரமாக பேசியிருக்கிறேன். ஸோ இவனை பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தான் ஆகணும். ஸோ இவன் நம்ம ஸ்பைடி, நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க லைவில் வர சொல்லி. ஸோ வரவே இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், பக்கத்து விட்டு ஆண்டி எட்டி பார்க்குற மாதிரியே பார்க்குறான் பாருங்க, ஒரு சந்தில் நின்றுட்டு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் டெத்து. ஸோ நம்ம சேனலில் வந்து நம்ம வளரோன்னு நினச்ச மெயின் பர்சனில் இவனு ஒருத்தன். ஸோ ஓகேவா, இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்ம காட் ஆஃப் டெத்து, அதாவது அஸ்வின். ஸோ நல்ல ஒரு ஆளுன்னு தான் சொல்லலாம், ஆனால் என்ன சின்ன பையன், கொஞ்சம் பொடியான்னா என்னை விட ஜூனியரு. ஸோ ஜெரி ப்ரோ, இவர் ஃபோட்டோ அனுப்ப சொன்னதுக்கு வேற மாதிரி ஒரு ஃபோட்டோ அனுப்பினாரு மனுஷன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரி ப்ரோ, நம்மளை வந்து 5 மாதம் தான் மூத்தவரா, ஆனால் நம்மளை சீனியர்னு சொல்லி ஏமாற்றிட்டாரு. ஸோ நூபு, இவர் வேறு யாருமே இல்லை, நம்ம ஓட்டா இருக்கான்ல அவனோட தம்பி அண்ணன் தான் இது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நூபு ப்ரோ. ஸோ ஓட்டா என்ன ஃபோட்டோ அனுப்பல, அவன் ஃபோட்டோ இந்த வீடியோவில் வரவும் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆர்ஜஸ், இவனும் ஒரு சேனல் வச்சிருக்கான், ஆர்ஜஸ்ன்னு, இதே தான் ஆர்ஜஸ் 444. ஸோ இவனையும் போய் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜஸ். ஸோ ஓகேவா. ஸோ அவசரமாக பேசுகிறேன், ஆனால் இதுவே 14 நிமிஷத்துக்கு வேலை வந்துருச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்கு. ஸோ ஜாக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் ஜாக்கி, இவன் தான் ஃப்ரேமுக்கு கரெக்டான ஒரு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கிறான், இல்லைனா மித்தி எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ அவன் தான் கரெக்டாக அனுப்பியிருந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அசப்பு. ஸோ அசப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஆளாக தான் இருந்தான். ஸோ அவனை பார்த்தோன்னே யாரா அவன், நம்ம வாய்ஸுக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லையாடாங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஏன்னா பெரிய ஆள் மாதிரி இருக்கிறான், பார்க்குறக்கு என்னை விட பெரிய ஆள் மாதிரி இருக்கிறான். ஸோ சாரு ஃபோட்டோ அனுப்பிட்டான், அவன் தம்பி என்ன ஃபோட்டோ அனுப்பல, அவன் தம்பி ஃபோட்டோ வராது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சாரு நம்பர் 1 ஐஃபோன் பாட்டுனா அது இவன் தான், ஓகேவா, M10 பைத்தியக்காரன். ஸோ அடுத்து ஹிட்லர், அதாவது இவங்கிட்ட வாயை கொடுத்தா நம்ம தப்பிக்க முடியாதான்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி ஆள், பார்க்குறக்கான சாக்கோபாய் மாதிரியே இருக்கான். ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா NKG ஹிட்லரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜே. ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் சும்மா இருக்கேன், 2 நிமிஷத்துக்கு நான் எதுவுமே பேசல கைஸ்.
எதுவுமே வேணாம். அவனு என்ன பில்டப் அடுத்து கிரெட்டோஸ் இவனை பற்றி வேணால் கொஞ்சம் பேசலாம். ஸோ நம்ம பையன் தான் நல்ல கேம் பிளே வச்சிருக்கான். அவனும் விஜயும் நல்ல கேம் பிளே வச்சிருக்கான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம கிரெட்டோஸு. ஸோ அடுத்தது தான் எது பேசணுமா? இவனை பற்றியெல்லாம் பேசணுமா? நீங்களே சொல்லுங்கள். இந்த நாயை பற்றியெல்லாம் பேசணுமா? இவனை பற்றியெல்லாம் பேசணுமா? அவனை பற்றியெல்லாம் அவசியமே கிடையாது. பேச வேணாம். எதுக்கு பேசணும்? வேணாம். அவனை பற்றி எதுக்கு பேசணும்? வேணாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டெமி ப்ரோ. ஸோ நம்ம டெமி ப்ரோ இப்போ அதிகமாக கேம் விளையாடுறதில்ல. ஸோ முதல்ல எங்கள் ஸ்குவாடாக இருந்தவர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேம் விளையாடுறதில்ல. அவரோட பர்மிஷன் இல்லாமே ஃபோட்டோ போட்டிருக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காடக்ஸு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையாலுமே நமக்கு ஒரு தம்பி மாதிரி இவன். ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணுவான். இப்போ ஒர்க்குக்கு போகிறாங்க, அதனால் யாரும் வரதில்லை. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம காடக்ஸு. இவங்ககிட்டையும் பர்மிஷன் வாங்கல. ஸோ ஸ்ரீ ப்ரோ நான் ஃபஸ்ட்டு 150 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுன்னா அப்போ 150 சப்ஸ்கிரைபர் இவர் தான் போய் பண்ணார். ஒரு ஐடியெல்லாம் கிரியேட் பண்ணி இவர் தான் பண்ணார். ஸோ இவரால் தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம். ஸோ ஓகேவா. ஸோ அடுத்து டாமு. இவனை பற்றியும் சொல்ல இவனை பற்றியெல்லாம் என்னத்த சொல்ல. ஸோ முகரையை மட்டும் பார்த்துவாங்க. இவனை பற்றி நான் லைவ்லேயே நிறையா சொல்லியிருப்பேன். ஸோ அவன் முகரை மட்டும் பார்த்துவாங்க. ஸோ அடுத்து ஸ்பீடக்ஸு. ஸோ இவன் ஃபோட்டோ அனுப்பிச்சோன்னே என்னத்தை அனுப்பியிருக்கான்னு பாருங்களேன் ஒரு நிமிஷம். என்னடா ஃபோட்டோ இது? இதெல்லாம் ஃபோட்டோவா? இதெல்லாம் ஃபோட்டோ என்னடா? நீ என்ன ஸ்பைடர் மேனா? பாட்டு பையில இப்போ வர்ற ஃபோட்டோலாம் நீங்கள் நல்லா பார்த்துவாங்க. ஸோ ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் நம்ம சேனல், அதாவது இந்த என்கேஜி ஸ்போர்ட்ஸுங்கிற கில்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இப்போ மெயின்டைன் பண்ணுறது தான் நாங்கள். ஓகேவா. இந்த கில்டை ஓப்பன் பண்ணது பூரா இவனுக்கு தான். ஸோ இவன் பேர் பார்த்தீங்கன்னா பிரேமே. ஸோ நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு இவனுங்கெல்லாம் தான் மெயின் காரணம். இப்போ ஒரு 4 பேர் வருவாங்க. அந்த 4 பேர் தான் மெயின் காரணம். அதனால தான் நம்ம சேனலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இவன் பேர் பார்த்தீங்கன்னா சித்தார்த்து. முன்னாடி இருந்த பேர் பார்த்தீங்கன்னா பிரேமே. ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா என்கேஜி ஸ்போர்ட்ஸுங்கிற கில்டை வந்து கிரியேட் பண்ணி இவன் தான். ஓகேவா. ஸோ இவன் தான் கிரியேட் பண்ணால் நான் வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஸோ இவன் வந்து சரணு. ஸோ ஓகேவா. இவனும் ஒரு நம்பர் 1 பாட். என்கிட்ட மொபைல் இல்லாதப்போ ஒரு 6 மேட்ச் அடிச்சிருக்கிறான். ரிவெஞ்சை கூப்பிட்டு அப்போ வரமாட்டேங்கிறான் பாட்டு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ப்ரோ. ஸோ நம்ம சரண் இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்டாக இருந்து நம்மகிட்ட இப்போ பயங்கர ஃப்ரெண்டாக மாறிட்டாரு. ஸோ ரொம்பவே பிடிக்கும் எல்லாரையும். ஸோ இவங்கனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னா அவங்க 4 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ரீசன். ஏன்னா நம்ம சேனல் கிரியேட் பண்ணுறதுக்கு ரீசனே அவங்க தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகேவா. ஸோ அடுத்தது தான் ஒரு தரமான ஒரு சம்பவம். யாருக்கு அப்படின்னு தான் கேட்பீங்க. பூக்கோ ஒரு ஸ்பெஷல் வீடியோ நமக்கு சென்ட் பண்ணியிருந்தான். ஓகேவா. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு சம்பவம் அவனுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தரமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யாரெல்லாம் சிரிச்சிங்களோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எடிட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ கடைசியில் ஒரு 2 நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசுகிறேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சுக்குவோம். ஸோ வாங்க அந்த பூக்கோட வீடியோ பார்த்துருவோம். ஹை கைஸ், நண்டா உங்கள் பூக்கோ. கொம்பை பகல் கொம்பை இறங்கிட்டான் பிரான். ஒன்றுமே பண்ண முடியாது பிரான். வீடியோ வந்துக்கே இருக்கும் பிரான். வேறு யாரும் இல்லை நன்னா. ஹரிப்ரோ கங்க்ராச்சுலேஷன் ஃபார் 400K. அப்புறம் ஹரிப்ரோ பற்றி சொல்லணும்னா சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஒரு நல்லவர். இன்னும் சொல்ல போனால் நம்மளுக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன். எனக்கு நிறைய பண்ணிருக்காரு அவர். இதுவும் இல்லாமல் எப்படி சொல்கிறதுன்னா, எப்படின்னா அவர் வந்து அவர் வளராமல் அவர் கூட இருக்கவங்க சேர்ந்தியும் வளர வைக்கிறாரு. அதுவும் பெரிய மனசு அவருக்கு. வேறு எந்த கில்டு போனாலும் இந்த அளவுக்கு வெளியே வந்திருக்கு போமா அப்படின்றது கஷ்டம்தான். ஏன்னா வேறு யாரும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இவர் அதை பண்ணுறாரு. ஏன்னா அண்ணன் இல்லை, வேறு எதுவும் இல்லை, அவர் அண்ணன். இப்படிதான். அதே மாதிரி சேட்லலாம் திட்டுறீங்க, அவனுங்க ஒரு லூஸ் கூட்டிஸ் ஹரிப்ரோ. அவனுங்களெல்லாம் பார்த்து எதுவுமே பண்ணாதீங்க. அவனுங்க பேசுகிறவன் பேச தான் செய்வான். நம்ம அது அடித்து தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். இப்போ நம்ம பார்த்துன்னு போய்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒன்றும் பண்ண முடியாது பிரான். தலைப்பட ஆட் ஆகிடுச்சு பிரான். அதனால் அதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாதீங்க. நீங்கள் சீக்கிரமாக 1 மில்லியன் அடிப்பீங்க, கூட நான் இருப்பேன். அவ்வளோதான். நல்லா இருப்படா போடா. ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் கைஸ், நீங்கள் எல்லோரும் ஒரு சேட்டில் வேறு நூபுன்னு திட்டுறீங்க. இந்த மாதிரி திட்டாதீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நூபுன்னு திட்டிங்கன்னா நூபுக்கு தான் அசிங்கம். ஏன்னா நூபாச்சி கன்று கொடுத்தா அடிக்கும், இவர் கன்னை கொடுத்தாலும் அடிக்க மாட்டார். அதனால் இனிமேல் யாரும் நூபுன்னு கலாய்க்காதீங்க. காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. கில்டுக்கு சேர்ந்ததுலேருந்து உங்களை ஏதாவது ஹேர்ட் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க ஹரிப்ரோ. சரிடா, பொத்திட்டு போடா. வேறு எதுவும் இல்லை, ஓகேவா? இதோட ஸ்டேட் டியூன் கைஸ். போயிட்டு வரேன். இன்றைடன் உங்களிடம் விடப்படுவது உங்கள் பூக்கோ கைஸ். அட தத்தியம் பிடிச்ச பார்க்கலாம். என்ன மேலே இருக்கான் பாருங்க. பார்க்க முடியலப்பா படத்தை. நான் சரி படத்தை பார்க்க. இந்த படத்தை உனக்கு எங்கெல்லாம் கிடைக்கும் உனக்கு?
கெட்டு போயிடும்ல செத்த போயிடலாம். என்னடா பெட்டிக்குள்ளே போனப்பா இங்கே வந்துட்டேங்கிற மாதிரி வேறு அட்ரஸில் வந்துருக்கேன்னு நினைக்காதீங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கொடுக்க லேட் பண்ணிட்டானுங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வீடியோ தானே ஆட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ நீ இன்னொரு டைம் வருமா என்னன்னு தெரில. ஸோ அதனால தான் ஆட் பண்ணி விட்றேன். ஸோ பார்த்துக்கோங்க, பார்க்காதீங்கலாம். ஸோ இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூரியஸ் ப்ரோ. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் மாஸ்டர் பிளேயரு. ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா கிராண்டு புஷ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட வந்தால் ஃபுல்லாக மைனஸ் தான் ஆகும். தலைவன் இன்றைக்கி தான் மொதல் டைம் பார்க்குறேன். பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்கார், ரொம்பவே அழகாக இருக்கார், சூப்பராக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சயன். இந்த பரதேசி ஃபோட்டோ கொடுக்குறது லேட் பண்ணிருச்சு. ஸோ இங்கே அண்ணன் கொடுத்துட்டான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சஞ்சயனு, ஓகேவா. ஸோ ஆள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆள். ஸோ அதுக்கப்புறம் யாரான்னு பார்த்தீங்கன்னா ரியூகா. ஸோ இவன் மத்தியானம் தான் ஃபோட்டோ அனுப்புனா, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம லைவில் கூட திட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா ரியூகாவான். ஆள் பார்க்குறக்கே பொடியானாட்டு இருக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக்கு. ஸோ புதுசாக வண்டி வாங்கியிருக்கிற. ஸோ ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ரா, பார்த்து சேஃபாக ரைட் பண்ணு. ஸோ வாழ்த்துக்கள். ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக்கு, ஓகேவா. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்கேஜி ஸ்போர்ட்ஸுங்கிற பார்த்தீங்கன்னா அது என்னோடது, ஸோ நம்மளோடது, ஓகேவா. ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குது. ஸோ பயங்கரமாக எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சும்மா ஜாலியாக அதெல்லாம் திட்டுவேன், அது லைவில் திட்டுவேன். இனிமேல் அது திட்டவும் மாட்டேன். ஏன்னா திட்டினா அது நம்மளாக இருக்கிற மாதிரி இல்லை, ஒரு லைவுக்காண்டி திட்டுற மாதிரி, ஒரு வியூஸ்க்காண்டி திட்டுற மாதிரி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இனிமேல் நான் யாரையும் திட்ட மாட்டேன் லைவில். ஸோ ஃபஸ்ட்டாக எலிமினேட் ஆனால் கூட ஜாலியாக எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அதான் நினைக்கிறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக எலிமினேட் ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்குது. அப்போனா நம்ம அதை தான் பண்ணணும், ஓகேவா. நம்ம சாகிறோம் அது வேறு விஷயம். ஸோ அது நம்மளால் வியூஸ் குறையுது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன பிடிக்கும் அதை செஞ்சுட்டு போயிடணும், அவ்வளோதான், ஓகேவா. ஸோ அதனால் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ கில்டில் இருக்க இந்த கில்டு மட்டும் இல்லை, இன்னும் 3 கில்டு இருக்குது. என்கேஜி குயின்ஸ் இருக்காங்க, சாம்ஸ் இருக்கிறாங்க, ஆர்மி கில்டு இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நான் தனித்தனியாக வீடியோ போட்டு எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். இந்த வீடியோ வர முடியாமல் போனவங்க ஸோ என்ன தப்பாக நினைக்காதீங்க. நான் உங்கள்கிட்ட ஃபோட்டோ கேட்டால் நீங்கள் தான் அனுப்பலை. ஸோ தப்பு உங்கள் மேலே தான்டா. என்ன எவனா சொன்னீங்கன்னா கொண்டே போடுவேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோங்க. ஸோ யாருனா ஹார்ட் பண்ணியிருந்தா மனசு உருக்கிற மாதிரி பேசியிருந்தாலோ, யாராச்சும் மனசு வலிக்கிற மாதிரி பேசியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோவில் யார் ஃபோட்டோவை பார்த்து, அதாவது இவன் வாய்ஸுக்கும் இவனுக்கு சம்மந்தமே இல்லையே ப்ரோ அப்படின்னு நினச்சது யாருன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கான இந்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக நம்ம வேறு எதனா ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாரம் வருவேன். ஸோ பை எஸ், மறக்காமல் பண்ணிடுங்க. அலப்பறம் முடிஞ்சு எல்லாம் சாப்பிட்டு தூங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.